ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மார்க்கெட் மேட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்டு ஃபாரெக்ஸில் கோல்டு பற்றிய அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு பற்றி அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். இப்போ இந்த வீக்கில் கோல்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேம் எப்போயுமே ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்தா தான் நமக்கு ஒரு அனாலிசிஸ், அந்த ஒரு டைரக்ஷன், அதோட ட்ரெண்டை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்ல ரேலியில் போனது, அப் ட்ரெண்டாக போனது. பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி நான் கீழே இறங்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு இங்கேக்குள்ளே. ஸோ அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா மட்டும்தான் நம்ம இதில் எல்லாம் என்ட்ரி ஆகிருக்கணும். இப்போயுமே மார்க்கெட் இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 3968 லேக்கிங் ஆகும், அங்கனக்குள்ளே ஒரு சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லியிருந்தேன். அதை விட கொஞ்சம் கீழே தான் இறங்கி சப்போர்ட் எடுத்துருக்கு. ஏன்னா அந்த விக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருக்குது. ஸோ அங்கனக்குள்ளே இப்போ ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கோல்டோட மூவ்மெண்ட் மேலே போகுமா, கீழே விழுமா அப்படிங்கிறது அடுத்த லோயர் டைம் ஃப்ரேமில் நடக்கக்கூடிய அந்த கரெக்ஷனை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் வாங்க பார்க்கலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் 4 ஹவரில் வச்சு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இங்கே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஒரு டபுள் டாப் எடுத்து ஒரு டபுள் டாப்போட நெக்கை பிரேக் பண்ணி கண்டினியூஸ் ஃபால் நடந்திருக்கு. கண்டினியூஸ் ஃபாலில் ஒரு சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. ஸோ ஒரு சேனல் போட்டு நம்ம சேனலில் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. சேனலில் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த சேனல் எண்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, அதை பிரேக் பண்ணி கீழே ஃபால் ஆகி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலை. ஸோ பிரேக் பண்ணலை அப்படின்னா என்னது, இங்கேருந்து ஃபாலான இந்த ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஸாக இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ஹரிசான்டல் லைன் போடணும், ஒரு ட்ரெண்டு க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ட்ரெண்டு க்ளோஸ் ஆகுது. டவுன் ட்ரெண்டு இங்கேயோட திக்காக போட்டுக்கலாம். 2 பிக்சலில் வச்சு இங்கேக்குள்ள ட்ரெண்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெண்டு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே ஒரு ரெசிஸ்டன்ஸும் அடுத்து ஒரு சப்போர்ட்டும் அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் இப்படி எடுத்துச்சுன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கரெக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். ஸோ இந்த கரெக்ஷன் எப்படிப்பட்ட கரெக்ஷன் அப்படின்னா, எப்பயுமே டவுன் ட்ரெண்டில் சப்போர்ட்டு தான் பார்க்கணும். சப்போர்ட் S1 S2 ஜாயின் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். செல்லிங் ப்ரெஷர் தான் பார்க்கணும். அதாவது இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது, அடுத்து இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இந்த விக்கு இது வரைக்கும் டச் பண்ணிட்டு திரும்பி இங்கே போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங், இங்கே சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்து தான் பிரேக் பண்ணுது. இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ் யூஷுவல் டவுன் ட்ரெண்டில் செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். அதே தான் இங்கே இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் தான் ஹை. ஸோ செல்லிங் ப்ரெஷர் ஹை ஆகி பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ரீடெஸ்ட்டுக்கு போயிடுச்சு. இங்கேக்குள்ள ஒரு ஹரிசான்டல் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரேக் அவுட் லைன் இதான் ட்ரேடு லைன்னு சொல்லுவோம். இந்த ப்ளூ கலரில் ரொம்ப மைனூட்டாக இருக்குது பாருங்கள், அதை கூட டாக் பண்ணி காமிக்கிறேன். இந்த 3968.11 பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருச்சு. பட் க்ளோசிங் கொடுத்த கேண்டில் பாருங்கள், அது விக்கு திரும்பி பையிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த விக்குக்கு உரிய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த க்ரீன் கலர் கேண்டில். இந்த க்ரீன் கலர் கேண்டில் அது இந்த ரீடெஸ்ட்டுக்கு போய் இப்போ இங்கே ரீடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ரீடெஸ்ட்னா ஒன்று இந்த ப்ளூ கலர் லைனை டச் பண்ணிட்டு திரும்பி இருக்கணும், அப்படி இல்லை திரும்பினா கீழே நோக்கி திரும்பி இருக்கணும், ஃபாலோ ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த நம்ம போட்ட ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு திரும்பும், கீழ் நோக்கி ஃபாலோ ஆகி விழும். இதுதான் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸோட. மார்க்கெட் டச் பண்ணிடுச்சு, இன்னும் அடுத்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் பிரைமரி டார்கெட் இந்த பிளாக் லைன் ட்ரெண்ட் எண்டாச்சு பார்த்தீங்களா, அங்கே ஒரு சப்போர்ட், ஹெவியான ஒரு சப்போர்ட் இருக்குது 3905.94. அதில் ஃபாலோ ஆகி ஃபஸ்ட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம். அதுக்கடுத்து கீழே ஃபால் ஆகுறது அடுத்தவுடைய கண்டினியூட்டியை பொறுத்து இருக்குது, அடுத்து நடக்கக்கூடிய கரெக்ஷனை பொறுத்து இருக்குது. திரும்பி இதிலேருந்து ஃபால் ஆகுமா, இப்படி ஃபால் ஆகுமா, இல்லை மேல் நோக்கி, இல்லை இங்கே ஒரு கரெக்ஷன் எடுத்து இங்கேயே ஒரு கரெக்ஷன் எடுத்து பையிங் ப்ரெஷர் ஆகி இப்படி மேல் நோக்கி போகுமா அப்படிங்கிறது அடுத்து நடக்கக்கூடிய கரெக்ஷனை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோடைய ஹையர் டைம் ஃப்ரேமில்
வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம செல்லுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் இதை நீங்கள் இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் உள்ள ஹையர் டைம் ஃப்ரேமில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சேனலில் போகுது. இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த சேனலில் பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பையிங் ப்ரெஷர் குறைஞ்சி செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாகி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை நம்ம ரைசிங் வச்சுலாம் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா சேனலை க்ளோஸ் கொடுத்துட்டு பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் தடன்னு கீழே விழுந்துடும். அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக பார்த்தாலும் செல்லிங் ப்ரெஷரை கனெக்ட் பண்ணும்போது பிரேக் அவுட் தான். இங்கே ஒரு சேனலாக பார்த்தாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி சேனலையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் அஸ் பர் ரூல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் 2 ரூல்லையுமே இந்த கோல்டுடைய ஒபே பண்ணுறது எது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் தான் ஒபே பண்ணுது. ஸோ ட்ரேடர்ஸ் செல்லிங்குரிய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கோல்டில் என்ட்ரி பண்ணுங்கள். டோன்ட் கோ ஆன் தி பையிங் சைட். பையிங் பக்கம் போக வேண்டாம். நீங்கள் அப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா அது வந்து ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா டபால் மார்க்கெட் திரும்பி ரிட்டர்ன் கீழே தான் விழுவும். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ வாங்க நம்ம 4 ஹவர்லேருந்து 1 ஹவரில் என்ன வியூ கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை உடைக்க முடியல. அந்த சப்போர்ட்லேயே ஒரு எடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படியே வந்து மார்க்கெட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் 4 ஹவரில் நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கிறோமே ஒரு ட்ரெண்டு, ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் நம்ம எதை கனெக்ட் பண்ணுவோம்? டவுன் ட்ரெண்டில் சப்போர்ட் தான். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். நான் கேண்டிலோட பாடியில் தான் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ் பாடியில் டச் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை விக்கிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எது வந்து மேக்ஸிமம் வந்து டச் ஆகுதோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று பாடி ஆஃப் த கேண்டில் ஆர் விக் ஆஃப் த கேண்டில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட், இது ஒரு டவுன் ட்ரெண்ட் 1 ஹவரில். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் செல்லிங் பர்சன் ஜாயின் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டில் இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது நெக்ஸ்ட்டு சப்போர்ட், அடுத்து தேர்ட் சப்போர்ட் இங்கே எடுத்துருக்கு பாருங்கள். தேர்ட் சப்போர்ட்டுங்கும் போது ஒரு நம்ம மார்க்கெட்டில் உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் போயிட்டே இருக்குது அப்படின்னா அது பிரேக் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த சேனலை பிரேக் பண்ண தான் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். பட் தேர்ட் சப்போர்ட் மட்டும் விதிவிலக்கு இருக்குது, நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ட் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் கொடுத்தாலே அது பக்கா பிரேக் அவுட் தான். பட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நம்ம பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கேக்குள்ளே என்ட்ரி ஆகிடக்கூடாது. எப்போவுமே பிரேக் அவுட் கேண்டில் ஒரு ஃபுல்ஃபில்லான கேண்டில் ஆகணும். சப்போஸ் விக்காக இருக்குது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். பாருங்கள் அந்த விக்குள்ளே ரிஃப்ளெக்ஷன் இங்கே இது வரைக்கும் திரும்பி புல் பேக் கொடுத்து மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுடைய என்ட்ரி லைனுக்கு உள்ளேயே போயிடுச்சு. ஸோ நம்ம இங்கேக்குள்ளே ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு தான் என்ட்ரி கொடுத்துருப்போம். இந்த கேண்டில் கொடுத்துருந்தா கூட திரும்பி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே வச்சுருப்போம். இந்த நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். சப்போஸ் ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் போடுறது இங்கே போடுவாங்க. இங்கே போட்டிருப்பாங்க ஸ்டாப் லாஸ்க்கு ஒரு கிரீன் கலர் போட்டுருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருடைய ஸ்டாப் லாஸுமே ஹண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சுவலாக செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. பட் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலுமே நம்மளை போல டெக்னிக்கல் ட்ரேடர்ஸு எல்லாமே சார்ட் பேட்டர்ன்ஸை படித்தவங்க இந்த பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்வாங்க, ஸ்டாப் லாஸை அந்த கேண்டிலோட எபோவில் போடுவாங்க. பட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமே அப்படிங்கிறது அக்கௌண்ட்டே ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் இந்த மொமெண்டமில். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டை இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கணும்.
மார்க்கெட் கீழே தான் ஃபாலோ ஆக போகுது. ஸோ நம்ம வந்து அதிகபட்சம் போனால் நம்மளுக்கு ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸு கொஞ்சம் மேக்ஸிமம் அமௌண்ட் வச்சு பண்ணுறவங்க அதிகபட்சம் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சு நீங்கள் பிரேக் அவுட்டோ இல்லை ஒரு ட்ரெண்டில் வந்து கீழே இறங்கும் அப்படின்னா அதில் வச்சு என்ட்ரி போடுங்க, மினிமம் லாட்டில் போடுங்க. அதான் சேஃபர் ஜோன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வியூ நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸில் பார்ப்போம். ஏன்னா கீழே போகும், நமக்கு கீழே போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, இப்போ வந்து ரீடெஸ்ட் பண்ணல, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி கீழே தான் போகணும். அதே அந்த லைனில் அந்த லைனில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் வச்சு இப்போ லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இன்னும் நீங்கள் டயத்தை குறைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். 15 மினிட்ல பாருங்கள், இது ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இங்கேருந்து போய் ஒரு ஹையர் க்ளோஸ் பண்ணி இதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் அப்படியே பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. ஸோ என்ன மார்க்கெட்டில் இங்கே நடக்குது அப்படின்னா, இப்போ இங்கேருந்து எடுத்துக்கிட்டாலே ஒரு ஓப்பனிங் கரெக்ஷன் நம்ம படிச்சு ஓப்பனிங் கரெக்ஷன் அப்படின்னு டெக்னிக்கல் எடுத்தால் கூட பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட் மேலே தான் போய் முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே பிரேக் பண்ணி ஸ்லைட்டாக போகுது. நம்ம இதை பார்க்கணும். இதுதான் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாமே வந்து இங்கேருந்து லைன் போட்டு நேராக வந்து பையிங் ப்ரெஷர் தான் ஹை. ஸோ மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே பை ஆர்டர் போட்டுக்குவாங்க. அப்படி போடக்கூடாது. நம்ம இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இப்படி தான் நம்ம ஒரு ரைசிங் வச்சா தான் பார்க்கணும். எடுத்து விட்டு இதை ஒரு ரைசிங் வச்சா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பக்காவாக வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அழகான இந்த கேண்டிலை பாருங்கள், இதுதான் என்ட்ரி கேண்டில். இதுதான் இப்போ நீங்கள் இங்கனக்குள்ள தான் செல்லிங் ஆர்டர் போடணும். இங்கனக்குள்ள செல்லிங் ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் வரும். அப்போது உங்களுக்கு ஒரு மினிமம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே வந்து என்ட்ரி கொடுக்கணும். ஏன்னா இது லோயர் டைம் ஃப்ரேம் தான். இங்கே என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த ட்ரெண்ட் லைனை போய் ரீடெஸ்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா எந்த பிரேக் அவுட் லெவலோ அந்த பிரேக் அவுட் லெவலில் இந்த வருதுன்னா அந்த டாட் லைன் வச்சுருக்கான கர்சரை அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே தான் சடன்னு எப்படி விழும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கீழே விழும். அது கீழே விழுகிறதுக்கு யூரோப்பியன் மார்க்கெட் டைமிங்கில் ஓப்பன் ஆகலாம். இந்த ஃபஸ்ட்டு பிரைமரி டார்கெட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3904 வந்து டச் பண்ணும். ஸோ 3904ங்கிற பிரைமரி டார்கெட் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக கீழே தான் விழும். ஸோ don't go on the buying side, you focus on selling side. Thank you for your watching my YouTube channel. Thank you.